Okay, this is Venkat for Venkafin.com. உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. ரிவ்யூ பண்ணோம்னா என்னோட நம்பர் வந்து வெங்கட்ஃபின்.காமில் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தயவு செய்து ரேண்டமாக காலோ மெசேஜோ பண்ணாதீங்க. உங்களுக்கு கன்சல்டிங் பண்ண பிடிக்கலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் பேசுவாங்க, அவ்வளோதான் என்னுடைய மார்க்கெட்டு. இந்த மாதம் ஆஃப்டர் 800 வீடியோஸ் ஜான்வரி பிப்ரவரி வாஸ் குட். ஒரு 5 பேர் 3 பேர் என்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கினாங்க. பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி ப்ராடக்ட் தட் ஐ இஷ்யூ. இந்த மாதம் இட் வாஸ் லைக் ஒன்லி 1 person காட் ஃப்ரம் மீ. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் டு ஹிம் அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஐ லவ் சிங்கப்பூர் பிகாஸ் ஆஃப் க்ரோத் ஸ்டோரி. ஒரு 200 வருஷத்தில் ஒரு காடாக இருந்தது, எப்படி இது உருவாக்கிறது? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இஃப் யூ ஹேவ் வெரி குட் பொலிட்டீஷியன்ஸ், யுவர் கண்ட்ரி வில் க்ரோ லைக் திஸ். எதுவே என்னுடைய வீடியோ பார்த்து எதையுமே இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. எதுவுமே நாம் ஏதோ ஜெனரிக்காக பேசுகிறோம், அவ்வளோதான். யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணணும். அதான் டிஸ்க்ளைமரில் சொல்லியிருக்கிறேன் நான். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. இந்த டிஸ்க்ளைமர் படிக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் மோஸ்ட்லி எந்த பிராண்டில் வாங்குறது அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணுறேன்னே தெரியுது. ஆனால் ஒரு சில பேர் ரேண்டமாக கால் பண்ணிட்டு தேர் நாட் ப்ரொசீடிங் வித் கன்சல்டிங். பரவாயில்ல, விட்டுருங்க. உங்களுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க இந்த சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 4 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். என்னோட மார்க்கெட்டை நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்பெக்டேஷனே ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு கன்சல்டிங் பண்ணால் போதும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டேர்ம் இன்சூரன்ஸ் எங்கிட்ட பேசிட்டு வெளியில் வாங்குவாங்க மோஸ்ட்லி. ஈகோ சிஸ்டமில் எல்லாருமே இருப்பாங்க. எனக்கு தேவைன்னா நான் இதை பண்ணணும், நான் பொழைச்சிக்கணும். அது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. பட் சம் பீப்புள் ஹவ் பீன் கைண்ட் டு மீ, அவ்வளோதான். ஓவரால் ஃபினான்ஷியல் பிளான் பண்ணால் retirement-strategy.in போங்க. ஓகே, விளம்பரம் பண்ணிகிட்டே இருப்போமே. ஓகே, இந்த மாதம் பாருங்கள், இந்த நவம்பர் டிசம்பரில் ஹவு பீப்புள் யூஸ்ட் மீ. பேங்க்கில் ஏதாவது சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி இண்டிவிஜுவல்ஸ் யாராவது சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ப்ராடக்ட்டில். அவங்க 1 லட்சம் 2 லட்சம் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுவாங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. இவென்ச்சுவலி அவங்ககிட்ட வாங்குவாங்க, இல்லாட்டி வாங்காமல் இருப்பாங்க. இப்படி தான் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸே இப்படி தான் போயிட்டுருக்கு. பட் எனிவே ஐ ஏர்ன் மை லிவிங் டூயிங் திஸ். சரி, வேலை இல்லாதவனுக்கு எதை வேணாலும் வேலையை செய்வான். அதனால சரி ஓகே அப்படின்றவன் நான். ஆனால் நான் சப்டிலாக தான் ரெக்வஸ்ட் பண்ணுவேன். இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் த்ரூ மீ, என்னால் முடிஞ்ச டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். ஆனால் ரொம்ப அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அதான் அது மேனர்ஸ் இல்லைன்னு நினைப்பேன் நான். ஒரு சில பேர் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. நான் சொல்லிடுவேன், இனி அடுத்தது சாவு வந்தால் போதும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நான் ஆல்ரெடி இன் ஃப்யூச்சர். இப்படி பேசுனேன்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் யூ கெட் டு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் லைஃப்பில். எப்படி இருக்கும்னா, சரி என்னமோ ஒரு வாழ்க்கை. காலையில் எழுந்திரிக்கிறேன், எனக்கு பிடிச்சதுக்காக ஐடி செக்டரில் இன்னும் கண்டென்ட்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 1 இயருக்கு அப்புறம் நேற்று நைட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணேன். ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 1.5 years ஐ நெவர் அப்ளைட் ஃபார் அ ஜாப். எஸ்டர்டே ஐ அப்ளைட். பட் எனிவே, ஜஸ்ட் ஃபார் மை சாட்டிஸ்ஃபைன், ஐ டோன்ட் திங்க் ஐம் கோயிங் டு கெட் இட். அகெயின், இந்த கிளைண்ட் வந்து ஹீஸ் ஃப்ரம் சிங்கப்பூர், ஹீஸ் இன் 30s. இன்னும் கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தாருன்னா அவரை 5 crore வாங்க வச்சுருப்பேன். ஏன்னா ரொம்ப விரும்பி ஒருத்தர் பேர் வந்து தி கோ பியாண்ட் பீயிங் ஏ கிளைண்ட். ரொம்ப விரும்பி இவங்கெல்லாம் வந்து நினச்சா ஆன்லைனில் வாங்கியிருக்கலாம், அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்கியிருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் தே வாண்டட் டு சப்போர்ட் மீ ஆர் தே ட்ரஸ்ட் இன் மீ. தே ஆர் வெயிட்டிங் அண்ட் கிவிங் பிஸ்னஸ் டு மீ. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 crores எடுத்தாங்க. ஒரு பாலிசி டேர்ம் 40 years. இது எதுக்காக சொல்கிறேன்னா, வாங்குறது பெருசு இல்லை, பொறுமை. ஏதாவது ஒரு பிராண்டை ட்ரஸ்ட் பண்ணி நம்ம இஷ்யூ பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் வரும். டேர்ம்னு சொல்லும்போது பிக் லைஃப் கவர், அதில் ப்ராசஸ் இருக்கும், ப்ராசஸில் இஷ்யூ வரும். சின்ன சின்ன ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதை சொல்லும் போது நேரம் லோடி ஃபீயை போட்டுருவாங்க, ஒரு சில நேரம் ஏதாவது இஷ்யூ இருக்கும். பட் இதெல்லாம் இல்லாமல் ஸ்மூத் சேலாக தான் போச்சு. பட் நடுவில் 1 நாள் 2 நாள் கொஞ்சம் ப்ராசஸ் இஷ்யூ இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாரும். ஒரு கிளைண்ட்டுக்குன்னா பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ மெடிக்கல் வரதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. ஸோ திஸ் கிளைண்ட் வாஸ், இவருக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் டிலே ஆச்சு. பட் தென் ஹி வாஸ் வெரி வெரி கோஆப்ரேட்டிவ். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, பொறுமையாக இருங்க. நீங்கள் வந்து நான் லாங் டேர்ம்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. எனக்குமே ரொம்ப பயமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங். ட்ரம்போட எஃபெக்ட் எப்படி இருக்கும், ஐடி செக்டர் அதை எப்படி பாதிக்கும், அதெல்லாம் நம்ம ஒரு 6 மாதத்தில் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கும். பட் தென் ஹோப்ஃபுல்லி இட் சுட் பி ஃபைன் பிகாஸ் இந்தியா ஹேட் ஆல்வேஸ் குட் ரிலேஷன்ஷிப் வித் த US. பட் இருந்தாலும் as a country,
வி ஆர் க்ரோயிங், வி ஆர் கோயிங் டு க்ரோ. அதை மாத்திரம் நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற ரிட்டர்ன் பார்த்து ஒரி பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்னோட கிளைண்ட்டே இப்போ ஜூலை மாதம் மாதிரி ஒருத்தர் வந்து எஸ்ஐபி பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க எப்படி ஒரு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. திஸ் இஸ் ஹவு volatile த மார்க்கெட் இஸ் டுடே. லெட் அஸ் கோ அண்ட் see how the Nifty 50 இஸ். இங்கே பாருங்க, லாஸ்ட் 5 இயர்ஸில் வி ஆர் க்ரோயிங். அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதை பார்த்துட்டு லெட் அஸ் see 1 இயர் பார்க்கும்போது ஓகே வி ஆர் க்ரோயிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நிஃப்டி 50 எடுத்து நம்ம பார்க்கும்போது. பட் தென் இஃப் யூ see லாஸ்ட் 6 months இட் ஹஸ் பீன் வெரி வெரி volatile. நிறைய பேர் இந்த மாதிரி 6 மாசமா எஸ்ஐபி பண்ணுறவங்க, ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்லையோ மிட் கேப் ஃபண்ட்லையோ பண்ணுறவங்க வந்துட்டு நிறையா நெகட்டிவ் ரிசல்ட் கூட பார்த்துருப்பாங்க. இல்லாட்டி 1% 2% மாதிரி தான் ரிட்டர்ன் வந்திருக்கும். இது வந்து என்னமே ரொம்ப ஒரு பாதிக்கும், ஒரி பண்ணும். பட் ரிமெம்பர், நம்ம இதோட ஃபிக்ஸஸ் பண்ணி வைக்கலாம். அந்த ஃபிக்ஸஸ்மே நான் பண்ணுற ஃபிக்ஸஸ் வந்து லாங் டேர்முக்கான ஃபிக்ஸஸாக தான் இருக்கே தவிர ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு பெரிய அவங்க மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஸோ ட்ரை டு பி வெரி பாசிட்டிவ். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் இன் திஸ் வீடியோ. நீங்கள் இப்போ இருக்கிற, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்னுடைய கிளைண்ட்டுக்காக இந்த வீடியோ பண்ணல, இது அது வந்து என்ன ஒரி பண்ணுது அவ்வளோதான். பட் எல்லாருமே வந்து சரி எக்கானமி நல்லா தான் இருக்க போகுது, நாடு நல்லா தான் இருக்குங்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்டு, வேற ஒன்றும் கிடையாது. த கண்ட்ரி இஸ் கோயிங் டு க்ரோ, யூ ஆர் கோயிங் டு கெட் அ பெட்டர் ரிசல்ட். கொஞ்சம் கொஞ்சம் அசெட் அலோகேஷனுடைய ஸ்கில் செட்டும் இருக்கணும். பட் ப்ராப்பரான அசெட் அலோகேஷன் பண்ணணும். பட் இருந்தாலும் த எக்கானமி வில் பி குட் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க. கண்டினியூ பண்ணுங்க. லம்சமாக பண்ணுறவங்க தான் மாட்டிட்டாங்க. ஒரு 6 மாதம் முன்னாடி லம்சமாக 1 crore 3 crore 5 crore இன்வெஸ்ட் பண்ணவங்க கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. எனிவே, நான் ரொம்ப விரும்பி இஷ்யூ பண்ணுறது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். இஃப் யூ திங்க் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் அ குட் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். இட்ஸ் அ வெரி ஸ்மால் லைஃப் தட் ஐ ஹாவ், ஜஸ்ட் மீ அண்ட் மை மதர். அண்ட் ஒரு சில பேர் என்னை சப்போர்ட் பண்ணுறதுனால நான் சஸ்டெயின் ஆகிறேன். இல்லாட்டி இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். I don't know how my life will be in future. Anyway, thank you so much guys for your support. நல்லா இருங்க. Good luck to you.